ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 57வது பாடல் பார்க்க போறோம். இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளுமே அல முந்தியன் உயிரை முறுவல் உண்டது. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். இந்திர நீலம் ஒத்து, இந்திர நீலம் என்ற மணிக்கு ஒப்பாக இருண்ட குஞ்சியும் கருத்த மயிர் முடியும் சந்திர வதனமும் முழுநிலவு போன்ற முகமும் தாழ்ந்த கைகளும் முழங்கால் வரை தொங்கும் கைகளும் சுந்தர மணி வரை அழகிய நீல மணி மலைகள் போன்ற தோளுமே தோள்களும் என்னும் இவையே அல அல்ல அவ்வாறாயின் பின் யாது என்றால் அம்முறுவல் அந்த புன்னகைதான் முந்தி இவை எல்லாவற்றுக்கும் முற்பட்டு என் உயிரை உண்டது, என் உயிரை கவர்ந்தது. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த பாட்டிலையும் ராமனை நினைத்து சீதை எப்படி உருகுகிறாள் அப்படிங்கிற வர்ணனை தான். நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்ல, அவன் ஒரு விசித்திரமான கள்வன், கண்வழி நுழையும் ஓர் கள்வனே கொலாம் அப்படின்னு, கண் வழியா நுழையக்கூடிய ஒரு கள்வன் அப்படின்னு. அதனை தொடர்ந்து இங்க எப்படி அது சாத்தியமாச்சு அப்படிங்கறத சீதை ராமனை நினைச்சு இங்கேயும் உருகிறா. அதாவது இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியும், இந்த குஞ்சி அப்படிங்கிற சொல் நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல மிதிலை காட்சி படலத்துல 20வது பாடல், அதாவது கம்பராமாயணத்துல 499வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. வெஞ்சினம் உருவிற்று என்னும் மேனியர் வேண்டிற்று ஈயும் நெஞ்சினர் ஈசன் கண்ணில் நெருப்புரா அனங்கனன்னார் செஞ்சிலை கரத்தர் மாதர் புலவிகள் திருத்திச் சேர்ந்த குஞ்சியர் சூழ நின்ற மைந்தர்தம் குழாங்கள் கண்டார் அப்படிங்கிற பாடல்ல எப்பேற்பட்ட ஆடவர்கள், இது மன்மதனுக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம ஊழலின் காரணமாக இது பெண்களின் கால்கள் போய் நமஸ்கரித்து விழக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த பாட்டுல பார்த்தோம்ல. அதன் காரணமாக தலைமுடி சிவந்த ஆண் மக்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல புலவிகள் திருத்தி சேர்ந்த, அதாவது செம்மையான குஞ்சியர், தலைமுடி சிவந்த மைந்தர்கள் அங்க ஒரு கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் ராமனுடைய தலைமுடி எப்பேற்பட்ட கருகருன்னு இருந்தது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்திரநீலம் போன்று இருந்தது அப்படின்னு கம்பர் சொல்றாரு. அடுத்தது சந்திர வதனம். வதனம் அப்படின்னாலே முகம், அதாவது சமஸ்கிருதத்துல வதனம் அப்படிங்கிற சொல்லுக்கு வாயின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, முகம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப அதாவது ரொம்ப வதனமே சந்திர பிம்பமோ அப்படின்னு சொல்ற இடத்துல வதனம்ங்கிறது முகம், முகம் சந்திரத்தின் பிம்பமாக இருக்கிறது அப்படிங்கிற பொருள்ல வரும். ஆனா அதே சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு வர்ற இடத்துல சத்தியத்தை பேசு, அங்க பேச்சு அப்படிங்கிற பொருளும் இருக்கு. அந்த வதங்கிற சொல்ல இருந்துதான் நம்ம வாதம் வாக்குவாதம்லாம் சொல்றோம்ல. வாதம் வாதிடுவது அப்படின்னாலே பேசுவது அப்படிங்கிற பொருள் தானே. வாதம் வாக்கு வத இது எல்லா சொற்களுமே வதனம் அப்படிங்கிற சொல்ல இருந்து வந்ததுதான். அது முகத்தையும் குறிக்கும் வாயையும் குறிக்கும். இந்த இடத்துல சந்திர வதனம் அப்படின்னு சொல்றது முழு நிலவு போன்ற ஒரு முகம் படைத்தவனே அப்படின்னு தான் சீதை நினைச்சு உருகிறா. தாழ்ந்த கைகள் நம்ம ஏற்கனவே பல பாடல்கள்ல சொல்லியிருக்கோம். அதாவது ஆஜானபாகு அப்படின்னு சொல்றதே தொட வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய பெரிய கைகள் அப்படின்னு. அதனாலதான் தடக்கை அப்படின்னு நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல, அந்த மாதிரி கைகள். அடுத்தது சுந்தர மணி வரை தோள், வெறும் தோள்னு சொல்லல, சுந்தரமணி வரை, வரைனா மலைன்னு அர்த்தம். சுந்தரமணி வரை, சுந்தரம்னா ரொம்ப அழகுன்னு அர்த்தம். சுந்தரன் சுந்தரேசன், அனுமாருடைய இயற்பெயர் சுந்தரன் தான். அதனாலதான் சுந்தரகாண்டம்னே வால்மீகியும் சுந்தரகாண்டம்னு தான் சொன்னாரு. இது கம்பரும் அதனை தொடர்ந்து சுந்தரகாண்டம்னு தானே வச்சிருக்காங்க. ஏன்னா அது ஹனுமான் சாதித்த பராக்கிரமங்கள் சொல்லக்கூடிய பகுதி. இந்த இடத்துல ரொம்ப அழகான மணி வரை தோள், ரொம்ப ரொம்ப பிரமாதமாக காணக்கூடிய தோள்கள், ரொம்ப வலிமையான தோள்கள் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக மலை போன்ற தோள் அப்படின்னு சொல்றாரு. இங்க சீதை எதெல்லாம் நினைச்சு உருகிறா அப்படின்னா,
எது இந்த கள்வன், அதாவது கண் வழி புகுந்தா அதெல்லாம் சரி, ஆனா எது ரொம்ப என்னை என்னை அதாவது ரொம்ப ஈர்த்தது அப்படின்னா, இது அவனுடைய தலைமுடியா இல்லை, அவனுடைய முகமா இல்லை, அவனுடைய தாழ்ந்த கைகளா அதுவும் இல்லை, அவனுடைய தோளா இது எல்லாம் இல்லை, முந்தியன் உயிரை முறுவல் உண்டது, இது எல்லாம் இல்ல, அவனுடைய புன்சிரிப்பு, புன்முறுவல் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் என் உயிரை கவர்ந்தது அப்படின்னு சீதை நினைக்கிறா. நம்ம எப்பவுமே சொல்லுவோம், ரொம்ப ஒரு பழமொழி மாதிரியே இருக்கு, பெண்ணுக்கு தேவை பொன்னகை அல்ல புன்னகை அப்படின்னு. அது பெண்களுக்கு மட்டும் தேவையில்லை, மனுஷங்களா பிறந்தவங்க எல்லா மனுஷங்கள்ட மற்ற மிருகங்கள்ட்ட இருந்து மனுஷனை வித்தியாசப்படுத்தி காட்டுவதே அவனுடைய சிரிப்பு தான். அதுலயும் புன்முறுவல் அப்படின்னா ஒரு ஜென்டில் கார்டியல் ஸ்மைல் தான். இப்ப நம்ம யாராவது ஒருத்தவங்க எதிர்த்தாப்புல பாக்குறவங்க அலங்காத்தால அப்படின்னு குட் மார்னிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஒரு புன்முறுவல் பூக்குறோம்ல, அவங்க நம்ம மனசும் ரொம்ப ஒரு திருப்திகரமா இருக்கு. அதே சமயம் அதை யாருக்கு பாக்குறாங்களோ அவங்களும் அவங்களுடைய பொழுதும் நல்லபடியா அமையணும் அப்படின்னு. அதனால இது இந்த மாதிரியாக புன்முறுவல், அந்த பொன் சிரிப்பு பண்றது எல்லாருக்குமே நல்லதுதான். அதுல ராமனுக்கு அவன் பேரழகன், ஏற்கனவே மன்மதனை மிஞ்சியவன் அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்காரு, அதனால கேட்கவா வேணும். அதனால சீதை என்ன நினைக்கிறா, இந்த மாதிரியான வெளி தோற்றம், உடல் அழகு இதெல்லாம் என்னை கவரவில்லை, இதற்கெல்லாம் முற்பட்டு, முந்தின்னு சொல்றாரு கம்பர், இதுக்கெல்லாம் முற்பட்டு என் உயிரை கவர்ந்தது அவனுடைய ராமனின் புன்னகை தான் அப்படின்னு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. இந்திர நீலம் ஒத்து இரண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளுமே முந்தியின் உயிரை முறுவல் உண்டதே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.